சார் என்னுடைய பேரே விஜயகாந்த் தான். என் உயிர் மூச்சு, என் கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை என் கேப்டன் தான். சரிங்களா? அவர் கையால் 50 முறை சாப்பாடும் சாப்பிட்டுட்டேன், 4 முறை அடியும் வாங்கிட்டேன். என் கலியுக கர்ணன் 8வது கொடைவள்ளல வந்து நம்ம எம்ஜிஆர் 9வது கொடைவள்ளல் கேப்டன் அவர் தான். மனித தெய்வம், கடைசி கலியுக கர்ணன். இனி இருந்தாலும் இளையனாலும் அவர் பேர் யாருமே எடுக்க முடியாது. மறைந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் கேப்டன் விஜயகாந்த். என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பேரே விஜயகாந்த் தான். நான் பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டல் வச்ச பேர் தான் விஜயகாந்த். நான் மாத்த கிடையாது. என் பாட்டி வச்ச பேர். எனக்கு ஹாஸ்பிட்டல் பிறந்தேன், பக்கத்துல தலைவர் படம் ஓடிட்டு இருந்தது, பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலே எனக்கு இந்த பேரு தான் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. விஜயகாந்த் பேர் தான் வைக்கணும்னு. அந்த மாதிரி என் பாட்டி வச்ச பேர் தான் எனக்கு. தலைவர் வந்து 4 முறை என்கிட்ட கேட்டாரு, உனக்கு யாரு வச்சதுன்னு. எங்க பாட்டி வச்சாங்கன்னு. கூப்பிட இருக்காங்களா? இல்ல, இறந்துட்டாங்கன்னு. அந்த மனித தெய்வத்து பேர் வச்சிருக்கிறது நான். கடைசி உயிரோடு வரை என் கேப்டன் தான் விஜயகாந்த். ஃபுல் விஜயகாந்த் தான் என்னுடைய பேரு. ஆட்சிக்கு நாங்க வரணும் போகணுன்றதுல எங்களுக்கு இல்ல சார். கேப்டன் வந்து இதே மாதிரி மக்கள் எல்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து டெய்லி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு மெட்ராஸுக்குள்ள வந்து ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி இருக்கு. அங்கெல்லாம் போனா ஸ்டில்லு தான் எடுப்பாங்க ஒழிஞ்சு கையெடுத்து யாரும் கும்பிடுறது இல்ல. நம்ம கேப்டனுக்கு தான் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு பூ போட்டு வணங்கிட்டு போறாங்க. அது அந்த ஒரு பெருமை எங்களுக்கு போதும் சார். அவர் ஆட்சியில வந்தோன்னா வரலன்னா எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு எந்த கட்சியில நாங்க கூட்டணி வச்சாலும் சரி, வரலன்னாலும் சரி, எங்களுக்கு கேப்டன் என்றைக்கும் தெய்வமா மனசுல எல்லா மக்கள்கிட்டையும் வாழ்ந்துட்டு இருக்காரு சார் அவர்.